நட்சத்திர எழுத்தாளர் ஆ. வெண்ணிலா எழுதிய ராஜேந்திர சோழன் குறித்த வரலாற்று புதினமான கங்காபுரம் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி கங்காபுரம் கேளுங்க. தனோ தனோ வாங்க மாமா. கோபி ஃபோன் பண்ணாரு. என்ன மாமா சொன்னாரு? ஒண்ணு இல்ல, அவசரமா பணம் தேவைப்படுதான். எல்லா பணத்தையும் எடுத்துட்டு உடனே வர சொன்னாப்ல. எல்லா பணத்தையுமா? எல்லா பணத்தையும் தான். ஏன் எதுக்கு? அதெல்லாம் கேட்காத. கோபி கேட்டாப்ல, அவ்வளவுதான். அவர் கேட்டாரு சரி மாமா. எல்லா பணத்தையுமா கொண்டு போறீங்க? ஏன் எதுக்கெல்லாம் கேட்க மாட்டீங்களா? அந்த யோசனை தோணலையா உங்களுக்கு? யோசனை எல்லாம் இல்லாம இல்ல. கோபி எதை செஞ்சாலும் கரெக்டா தான் இருக்கும். கண்ணை மூடிட்டு நம்பலாம். நீ முதல்ல பணத்தை எடுத்துட்டு வா. போ. என்ன பாத்துக்கிட்டு இருக்க? பணத்தை எடுத்துட்டு வா. தானே உன் மனசுல என்ன யோசனை விடுதுன்னு எனக்கு தெரியுது. தப்புமா? போஸ் சொல்லதான் சரி. போய் பணத்தை எடுத்து கொடு. சொல்லிட்டு இருக்கேன்ல. இதை பாரு, கோபி மாப்பிள்ளை என்னைக்கு எந்த தப்பும் பண்ண மாட்டாரு. இவன் ஒரு மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை கெடுத்துடாதே. போய் எடுத்து கொடு. போமா, அவசரங்கிறதுனால தானே ஃபோன் பண்ணியிருக்காரு. அது புரியா? போய் எடுத்து கொடு. போ. சரி மாமா, நீ பணத்தை வாங்கிட்டு கிளம்புறேன் மாமா. போயிட்டு வா. லீலா, அம்மா எங்க? மாமா அத்தைய வெளியில போயிருக்காங்க. அப்பாவும் இல்லையா? அப்ப நம்ம தனியா தான் இருக்கமா? அதனால ஜாலியா இருக்கிறத விட்டு இப்ப போய் இந்த வேலையெல்லாம் கீழே போடு. வா. என்ன? வா. என்னங்க? விடுங்க. என்னாச்சு இவருக்கு? என்ன பண்றீங்க நீங்க? வா. என்னங்க நீங்க? வா சொல்றேன். ஐயோ. ஓகே. ஓகே. என்னங்க ஆச்சு? இப்படி திடுதிப்புற ஆரம்பிச்சிட்டீங்க? அம்மாவும் அப்பாவும் இல்லல்ல, அதான். ஓஹோ, குளிர் விட்டு போச்சாக்கும். அப்பா அம்மா இருந்தா மட்டும்தான் கட்டுப்பாடா இருப்பீங்களா நீங்க? இங்க பாருங்க, பெரியவங்க இல்லன்னு ரொம்ப ஆடாதீங்க. சின்னவங்களுக்கும் நீங்க பயபக்தியா இருந்துதான் ஆகணும். சின்னவங்களா? யார சொல்ற? ஓ, அப்படி ஒண்ணு இருக்குல்ல. சின்னவர் உள்ள இருந்து கவனிச்சிட்டு இருக்காரு சொல்றியா? இவெல்லாம் ஒரு ஆளு, இவனுக்கு நான் பயப்படணுமா? இவன் இல்ல, இவ. என் பொண்ணுகிட்ட நீங்க பயந்து தான் ஆகணும். அது எப்படி பொண்ணுங்கிற? நான் சொல்றேன், இவன் பையன் தான். நான் சொல்ற மாதிரி தான். வேணா ஸ்கேன் பண்ணி பாத்துருவோமா? ஐயோ வேணப்பா. ஏன் லீலா? இந்த சஸ்பென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அதையே நமக்கு எடுத்துக்கணும். எது பிறந்தாலும் அது நம்ம குழந்தை தானே. எனக்கு நம்ம பையனாதான் இருக்குன்னு தோணுது. ஏங்க அப்படி சொல்றீங்க? பொண்ணுங்க தான் பெத்தவங்க மேல பாசமா இருப்பாங்க. நாங்க எங்க அப்பா கிட்ட இருக்கிற மாதிரி. ஏன் பொண்ணுன்னா வேணாங்கிறீங்க? பொண்ணா இருந்துச்சுன்னா வயித்துல நெருப்பு கட்டிக்கிட்ட மாதிரி. ஏங்க அப்படி சொல்றீங்க? பின்ன பொண்ணா இருந்ததுன்னா அது வளர்ந்து பெருசானதுக்கு அப்புறம் நம்ம அதை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். பசங்க சுத்தி சுத்தி வருவானுங்க, லெட்டர் கொடுப்பானுங்க, சைட் அடிப்பானுங்க, கிண்டல் பண்ணுவானுங்க. நமக்கு மனசுல விதவிதமான பயம் இருந்துகிட்டே இருக்கும். மனசு பூரா அதுல இருக்குமா, டென்ஷன் வந்துடும். பாதி நேரம் இதை பத்தியே நினைச்சு பொழுது போயிடும். இதுவே பையனா இருந்ததுன்னா அந்த டென்ஷன் எல்லாம் இருக்காது இல்ல.
என்னடா நீயா எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டு இருக்க? ஏம்மா? உனக்கு பிடிக்குமேனு நான் மாங்காய் பச்சடி பண்ணி வச்சிருந்தேன், எடுத்து போட்டுக்க வேண்டியதானே? நான் பார்க்கலையேம்மா. என்னடா நீ? இந்தா சாப்பிடு. உனக்கு சாப்பாடு கூட எடுத்து வைக்காம இந்த வீட்டு மகாலட்சுமி நல்லா படுத்து தூங்குறாளாக்கும். அப்படி என்ன பெருசா வேலையை வெட்டி முடிச்சிட்டா அவ? உனக்கு சாப்பாடு எடுத்து கொடுக்காம தண்ணியும் வைக்காம. என்ன சாப்பிடாமல போயிட்டேன்? பாவம் தூங்குறாங்களே, நான் தான் விட்டேன். செல்வம் வந்துட்டீங்களா? வாடிமா மகாராணி. என்ன தூக்கமாக்கும்? ஏண்டி பகல்ல அப்படி என்ன தூக்க வேண்டி கிடக்கு? இன்னும் உடம்பு பெருத்து போறதுக்கா? என் பிள்ளைய பாரு, பிச்சைக்கார மாதிரி அவனாவே தட்டை எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறான். இல்ல அத்தை, நான் நடராஜனை தூங்க வச்சிட்டு இருந்தேனா அப்படியே தூக்கம் வந்துருச்சு. ஏற்கனவே இந்த வீட்டுல சந்தோஷம் அப்படியே தாண்டவம் ஆடுது. இதுல பொட்டச்சிங்க பகல்ல தூங்குனா நல்லா உருட்டா மாதிரிதான். ஏன் செல்வம், என்னை எழுப்பிருக்கலாம்ல, நான் உங்களுக்கு பரிமாறி இருக்க மாட்டேன். நீங்க தூங்கிட்டு இருந்த ஐயோ போதும் நீ ப்ளீஸ் போதும். ஆமா ஆமா இப்ப பரிமாறு, அவன் சாப்பிட்டே முடிச்சாச்சு. ஏமா இவ்வளவு சின்ன விஷயத்தை இப்படி பெருசாக்கி பேசிக்கிட்டு இருக்க? நான் தான் சொல்றேன்ல, நான் வந்து பார்த்தப்போ தூங்கிட்டு இருந்தாங்க, அதனால தான் விட்டுட்டேன்னு. வெடிய காலம் சீக்கிரம் தானே எந்திரிக்கிறாங்க, பகல்ல கண்ணை சர்றது சகஜம் தானே. அப்படி என்னடா பொம்பளைக்கு பகல்ல தூக்க வேண்டி இருக்கு? அப்படியா? நிர்மலாவும் பொம்பளை தானே, தூங்கிட்டு இருக்கா, அவளை கேட்கறது. ஏண்டா இப்ப நான் அவளை என்ன சொல்லிட்டேன்னு இப்ப இந்த பேச்சு பேசுற? அப்பப்பா உனக்கு எங்க இருந்தா இவ்வளவு கோவம் வருதோ? அவளை ஒரு வார்த்தை கூட சொல்ல விட மாட்டேங்கிற. ஐய, என்னம்மா கத்திக்கிட்டே இருக்க? கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்கலான்னு பார்த்தா ஒரே சத்தம். ச்சே, என்ன வீடு இது? மத்தியானத்துல நிம்மதியா கொஞ்ச நேரம் தூங்க முடியுதா? ஏண்டி நீ வேற ஏன் உயிரை வாங்குற? ஏற்கனவே இந்த வீட்டுல எல்லாத்துக்கும் போட்டி, நீ ஏண்டி தூங்கி தொலைற? உனக்கு போட்டியா எல்லாரும் தூங்கறதுக்கா? என்னம்மா உளர்ற? எனக்கு வர வர மூளை குழம்பி போச்சு, அதான். சரியா போச்சு. இப்படியா டென்ஷன் ஆவ? டென்ஷன் ஆகாம என்னடி பண்ண சொல்ற? ஏற்கனவே நேரமே சரியில்லை, இதுல அந்த பாலு பொண்டாட்டி வேற இங்க கூட்டிட்டு வந்தான். என்ன விஷயமா வந்தாருமா? எதுக்கோ வந்தான். என்னால உங்களுக்கு ஏகப்பட்ட நஷ்டம், கல்யாணத்துல நிறைய செலவாயிடுச்சு அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்து நீட்டினான். அந்த ஆளு நாக்க பிடிக்கிற மாதிரி நான் கேட்ட கேள்வியில அப்படியே வாயிடுச்சு போய் நின்னுட்டான். மறுபேச்சே கிடையாது. அவனும் அவன் பொண்டாட்டியும் அப்படியே உம்முன்னு நின்னாங்க. இன்னும் எதுக்குதான் உயிரோட இருக்கிறாங்களோ? எதையாவது தின்னு தொலைச்சு செத்து தொலைய வேண்டியதானே. ஏமா இவ்வளவு கொடூரமா பேசுற? டேய் வேற எப்படிடா பேச சொல்ற? நாம பட்ட அசிங்கத்துக்கு அந்த ஆளை இதுக்கு மேல பேசியிருக்கணும்டா. ஆமா, புருஷனு பொண்டாட்டி சேர்ந்து எல்லாத்தையும் மறைச்சு அந்த ஓடுகாலி கழுதைய ஓன் தலையில கட்டி வச்சு இந்த வீட்டுக்கே தீராத அவமானத்தை ஏற்படுத்தி விட்டவங்கடா. வேற எப்படிடா பேச சொல்ற? என்ன ப்ளீஸ்மா, நம்மளை விட அவங்களுக்கு தான் வேதனை ஜாஸ்தி, இப்படிலாம் பேசாதம்மா. டேய் போடா முட்டா பயல, எனக்கு வெளியே போகவே பிடிக்காம உடம்பெல்லாம் கூசி போச்சுடா. எவ்வளவு பெரிய அவமானம் அசிங்கம் அந்த கேடுகட்ட கழுதையால. மனுஷ பிறவி எடுத்தா கொஞ்சமாவது ஒழுக்கம் வேணும்டா, இல்லன்னா உயிரோட இருக்கிறதே தப்பு. போர் நிறுத்துமா, இதே மாதிரி பேசிக்கிட்டே போகாத. மனுஷங்கன்றத தப்பு நடக்கிற சகஜம்தான், எல்லா இடத்துலயும் தான் இருக்கும். பொம்பளை தப்பு பண்ண பெருசாக்குவீங்க, ஆம்பளை தப்பு பண்ண கண்டுக்க விட்டுருவீங்க இல்ல? ஏன் ஒரு காலத்துல மாணிக்கண்ணா வெளியில போய் தப்பு பண்ணல? அந்த விஷயத்தெல்லாம் அப்ப நீ கண்டுக்காம இருக்கல? நீ சொல்றபடி பார்த்தா நாம கூட தான் உயிரோட இருக்க கூடாது.
சாரி, அம்மாவோட பேச்சு அந்த அளவுக்கு செல்வம், இருக்கும்னா தயவு செஞ்சு நீங்க எதுவும் பேசாதீங்க. ஐயோ, நான் அப்படி சொல்ல, நீ அம்மா தான் தயவு அப்படி. செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. வாயை வச்சுட்டு உன்னால சும்மா இருக்க முடியாதுல்ல? நீ பாட்டுக்கு ஏதோ பேச, பதிலுக்கு நான் அண்ணனை பத்தி பேச பாத்தியில? திருப்தி தானே உனக்கு? இப்ப சாப்பிடுறதுக்கு கூட இனிமேல் இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது உனக்கு. டேய் டேய் செல்வம், டேய் செல்வம், டேய் சாப்பிட்டு போடா. பாத்தியா ஈஸ்வரி, கோபி பண்ணதே? பணம் கேட்டு குடுக்கல என்னதும் கோவப்பட்டு கடைசியில அவரை கழட்டி விட்டாச்சு. கொஞ்சமாவது கூட பிறந்த அண்ணன் மேல அக்கறை இருக்கான்னு பாத்தியா? அவனுக்கு யார் புத்தி சொல்ல முடியும்? கூட பிறந்த அண்ணன் கிட்ட இப்படியா கராரா நடந்துக்கிறது? அந்த போஸ் கிட்ட இப்படியா நடந்துக்கிறான்? தலையில தூக்கி வச்சு ஆடல. பொண்ணு சொல்றேன் கேளு ஈஸ்வரி, இந்த வீட்ல நம்ம குடும்பத்து ஆளுங்களுக்கு மரியாதையே இல்ல. போஸுக்கும் விஜய்க்கும் தான் மரியாதை. கரெக்டா சொன்னீங்க. ஏன் புருஷனை கூட கோபி மதிக்கிறதே இல்ல. என்ன இருந்தாலும் ஒருத்தன் பொண்டாட்டி வீட்டுக்கு இப்படியா சப்போர்ட் பண்ணுவான்? அவன் தான் கல்யாணத்துக்கு முன்னாடியே பொண்டாட்டி தான் முக்கியம், அவளை அப்படி தாங்குவேன் இப்படி தாங்குவேன்னு சொன்னா இப்ப சொல்லவா வேணும்? அவர் மட்டும் தப்பு சொல்லக்கூடாது. இதுவே நம்ம சொந்தத்துல ஒருத்தைய பார்த்து கட்டி இருந்தா கோபியே நம்மள ஒதுக்குனாலும் அவ விட மாட்டான். நம்ம மாமா நம்ம மச்சினின்னு ஒரு எண்ணம் வந்து அனுசரிச்சு போவா. இவ என்ன இருந்தாலும் அண்ணியம் தானே. ஆமாமா, கரெக்டா சொல்றீங்க. அண்ணியத்துல இருந்து வந்தவ நம்மள ஒதுக்குதான் பாப்பா. பத்தாததுக்கு புருஷன் வேற இப்படி அமைஞ்சிட்டானா கேட்கணும் ஆட்டத்துக்கு. இனி அவ்வளவுதான், எல்லாரும் அவங்கவுங்க வழியை பார்த்துக்கிட்டு போக வேண்டி. விஜி, பாத்திரம் விளக்க வந்தியா? சாப்பிட்டியா? விஜி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன? அண்ணி இல்ல, ரொம்ப மோசப்பா. அப்படியா? அவங்க புருஷனை காசு தரலன்னு கோபி மதிக்கிறதே இல்லையா? நீ அவனை தூண்டி விடுறியா? அத வந்து கூசாம எங்கிட்டயே சொல்றாங்க. அவங்களுக்கு என்ன கொழுப்பு பாத்தியா? ஏ ஈஸ்வரி, என்னங்க? நானும் ஆரம்பத்துல இருந்தே மேல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். ராஜி சொன்னதுக்கெல்லாம் ஆமா ஆமா சப்போர்ட் பண்ணி பேசினேன். விஜய் வந்தோடனே ராஜி போட்டு கொடுத்துட்டேன். ஏன்டி இப்படி மாறிட்ட? எல்லாம் காரணமா தாங்க. கோபி கண்டிப்பா வியாபாரத்துல முன்னுக்கு வருவான். அவனுக்கு எல்லா திறமையும் இருக்கு. சரி, அதுக்கு என்னப்பா? அப்பப்ப நாம வீட்டு செலவு, நம்ம பிள்ளையோட பள்ளிக்கூட செலவுன்னு எல்லாத்துக்கும் அவனையே எதிர்பார்த்து பழகியாச்சா. அதனால எப்பவும் அவன் தயவு நமக்கு வேணும்ல. விஜய் சப்போர்ட் இல்லாம அவன் என்னங்க பண்ணுவான்? அதனாலதான் அவன் மனசுல நம்மள பத்தி ஒரு நல்ல எண்ணம் வரணும்னு தான் அண்ணிய பத்தி விஜய் கிட்ட போட்டு கொடுத்தேன். நீ பயங்கரமான ஆளா இருக்கேடி. அப்பாவின்னு நினைச்சேன். உங்ககிட்ட நானே கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். அசந்தேன்னு வச்சுக்கோ, என்னையே கவுத்துருவ. என்னங்க, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். என்ன? குமார் மாமாவை பணம் கொடுத்தாதான் பிசினஸ்ல சேர்த்துக்கணுமா? ஏன் அப்படி கேக்குற? அவர் உங்க அண்ணன். அவர்கிட்ட போய் பணம் கொடுத்தாதான் பிசினஸ்ல சேர்த்துப்பேன் அப்படி இப்படின்னு கராரா பேசினது நல்லாவா இருக்கு? அவரும் வேலை இல்லாம வீட்டுல சும்மா தான் இருக்காரு. இது அவருக்கு உதவியா இருக்குங்க. அவர்கிட்ட எதுக்கு பணம் வேணும்னு கண்டிஷன் போடணும்? நீங்களே எதனா பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாதா? நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் விஜய். நான் ஏன் அவர்கிட்ட கராரா பணம் கேட்கிறேன்னா நல்லா யோசிச்சுப்பாரு. இப்ப இந்த தொழில் அவர் பணமே போடாம சேர்ந்தாருனாக்க இந்த தொழிலுக்கும் அவருக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத மாதிரி விட்டேத்தியா திரிவாரு. இதே இதுல பணம் போட்டாருனாக்க இந்த தொழில் நம்ம தொழில், இதுல நம்மளும் ஒரு பார்ட்னர்ங்கிற ஒரு தொழில் அக்கறை அவர்கிட்ட எப்பவுமே இருக்கும். அதனாலதான் அவர் கண்டிப்பா பணம் போடணும்னு சொல்றேன். நீங்க சொல்றதும் கரெக்ட் தாங்க. அவரை பார்ட்னரா சேர்த்துக்க வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு வேலையாவது போட்டு தரலாம் இல்லையா?
அப்பதான் நீங்க அவரை ஈஸியா கண்ட்ரோல் பண்ணலாங்க. அதுவும் இல்லாம உருப்படியா மாசம் மாசம் சம்பளம்னு வீட்டுல கொடுப்பாரு இல்லையா? ஆமா, குமாரனை எங்க வீட்டு ஆளு, அவருக்கு என்ன திடீர்னு நீ இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ற? அதெல்லாம் எதுவும் இல்ல, எல்லாரும் நம்ம வீட்டு ஆளுங்க தான். நான் சொன்னா சேவிங்களா மாட்டீங்களா? நீ சொன்னா நான் செய்யணுமா? என்ன பேசுற நீ? மறு பேச்சு அது, உத்தரவு பண்ணிருவோம். நட்சத்திர எழுத்தாளர் ஆ வெண்ணிலா எழுதிய ராஜேந்திர சோழன் குறித்த வரலாற்று புதினமான கங்காபுரம் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி கங்காபுரம் கேளுங்க.